Hello students, 8th social exams நாளைக்கு நடக்க இருக்கு. லாஸ்ட் மினிட்ல என்னென்ன 5 மார்க் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய, அதாவது ப்ரீவியஸ் இயரில் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டாங்களோ அந்த கொஷின்ஸும் 2024 to 25ல நீங்கள் வந்து ஆஃபர்லிலையும் குவார்டர்லிலையும் அடுத்தடுத்து நடந்த அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்களோ அந்த கொஷின்ஸும் ப்ளஸ் 2025ஓட ஆனுவல் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு 100% சான்சஸாக இருக்கு. அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இதுவரையும் 5 மார்க்ஸே படிக்கல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கோ அதை இமீடியட்டாக படிங்க. 100% நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆனுவல் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்றதை பார்த்துருவோம் வாங்க. 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட ஆனுவல் எக்ஸாமோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 100% படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்கள். இதில் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் சில கொஷின்ஸ் வரும். அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸை கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அதெல்லாம் 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை Lord Dalhousie to expand the British Empire in India. இது important. Describe the colonial urban development. Next question. Trace the role of women in freedom struggle. Very important. Give an account on different layers of soil. Very, very important. Write an essay on air pollution. Very, very important. Classify and explain the industries based on the source of raw materials. Very, very important. On what grounds that the citizenship of a person is cancelled. அது important. Write about paramilitary defense forces. Very, very important. Write about the role of judiciary. இது 100% கேட்க சான்சஸ் இருக்கு. Difference between public and private sector. இது very, very important. What were the causes for the failure of the revolt of 1857? Very, very important. Give me a detailed account and the impact of reform movement. Very important. How is temperature measured? Very important. Define earthquake and list out its effect. Very important. Write a paragraph about the conventional signs and symbols. Important. Discuss the powers and functions of the chief minister. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய முறை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் படிக்க பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கோத்தாரி கமிஷன். டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். கிளாசிஃபை த இண்டஸ்ட்ரீஸ் த்ரூ எ ஃப்ளோ சார்ட். Discuss the powers and functions of the chief minister. Already சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின்ஸ். What are the preventive measures of road accidents? What are the difference between saving and investments? Write the differences between public sector and private sector. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட 3 முறை கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அதேமாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. Classify and explain the soil. Trace the role of women in freedom struggle. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்களா. டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பிளாக் மணி. ஸோ இது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நான் ஷார்ட்டாக காட்டுறேன். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனாலும் எடுத்து படிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி படிங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நான் எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல முடிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா. ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸும் நான் சொன்ன டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் படிங்க. இதில் இந்நேரம் உட்காந்து இது எல்லாத்தையும் படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இதில் நான் சொன்ன அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் இப்போயே படிக்க முடியும். ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. சொன்னது புரியுதுங்களா. ஸோ தொடர்ச்சியாக 9th ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ண இருக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு தமிழுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் கூட அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடுறாங்க. இது ஏதோ ஒரு டைம் பாஸாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கடந்து போகாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சவொடனே உங்கள் கொஷின் பேப்பர் கொண்டு வந்து இதில் நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே உங்கள் எக்ஸாம்ஸில் வந்திருக்கா, எத்தனை கொஷின்ஸ் நான் சொன்ன 5 மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் இதே வீடியோவுக்கு கீழே
கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்டு தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அடுத்து நான் 9th வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்லேருந்தே அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம 10th 11th 12th கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ 2025 to 26ல் 9th வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 9th நல்லா படித்தோம்னா தான் நம்ம 10th வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து 9th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எத்தனை டீட்டெயில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் சொன்ன கொஷின்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு இதே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.